கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் இப்போது செய்தி எதுவும் கொடுக்க வரல. இந்த வாசித்த சங்கீதத்தினுடைய வசனத்தை மீண்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 5வது வசனத்தை 4, 5 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவருடைய சிங்காசனம் உட்கார்ற இடம் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணால் இப்போ நான் திரும்ப செய்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நானே ஒரு செய்தி கொடுத்த மாதிரி ஆகிடும். வேண்டாம், நீங்களே அந்த ஆலயம் இருக்கிறது, நாம் தான் அந்த ஆலயம். சரி, 5வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். சோதனை யாருக்கு வருமா? யாரை ஆண்டவர் சோதிப்பாராம்? இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது யாரை அவர் சோதிப்பார்? நீதிமான. அப்போ கேட்குறாங்களே, நல்லவங்களுக்கு ஏங்க சோதனை வருது, நல்லவங்களை ஏங்க கடவுள் சோதிக்கிறாங்க? நிறைய பேர் கேட்குறதில்ல, நினைக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவங்களை தான் சோதிப்பார். இங்கே இருக்குது, கர்த்தர் நீதிமானை. அவங்க தான் நல்லவன், நீதிமான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிற. நீதிமான்றது யார்? கர்த்தரால் நீதிமான் ஆக்கு. கர்த்தர் யாரை நீதிமான் ஆக்குற? யாரை முன்குறித்தாரோ அவள் அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவள் நீதிமான் ஆக்கிட்டார். நீதிமான் ஆக்கப்பட்டவனை போய் ஏன் சோதிக்கணும்? யோசித்து பாருங்க. அதனால் நீதிமானை சோதித்து அறிகிறார். சரி, மற்றபடி துன்மார்க்கனையும் கொடுமையிலே பிரிய உள்ளவர்களையும் அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய மனசு வெறுக்குதான். அவங்கள போய் சோதிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளை எதிர்பார்ப்பேன்னா அவங்கள போய் சோதித்தா பரவாயில்லையே, அவங்களுக்கு ஒரு சோதனையும் வரமாட்டுதே, அவங்களெல்லாம் சோதிக்கிறதே வேஸ்ட்டு. சோதிக்காமல் அவங்கள இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, ஆண்டவர் அவர்களை டோட்டலாகவே சொல்கிறாங்களா, தலைமொழி விட்டுட்டாங்க, தண்ணி தெளித்து விட்டுட்டேன், கை கழுவி விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டவர் அவர்களை வெறுத்து விட்டுடுறார். அதையும் அவனை சோதிச்சுட்டான். அப்புறம் எங்களை ஏங்க சோதிக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை சோதிப்பதனுடைய நோக்கம் என்ன? இயேசுநாதரை பிசாசு இயேசுநாதருக்கு சோதனை வந்தது, இயேசுநாதரை சோதிக்கப்பட்டார்னு எழுதியிருக்குது. அவர் எதுக்கு சோதிக்கணும்? எனவே சோதனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரணும். அது நல்லது, வருவது நல்லது. அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருமே சோதனை வழியாக தான் கடந்து போயிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறார்னா அதை கடந்து போக பார்க்கணுமே தவிர அதை விட்டு விலகி போக பார்க்கக்கூடாது. சோதனையின் ஊடாக ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தக்கூடிய, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே எனக்கு ஏன் சோதனை, எனக்கு ஏன் அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு சோதனையின் மத்தியிலே சோதனையிலிருந்து விடுவிக்கிற கர்த்தரை பற்றி கொள்வோம், பிடித்து கொள்வோம், சார்ந்து கொள்வோம். அவர் உங்களை வழி நடத்துவார். எனவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு இந்த ஆராதனையே சற்று மாறுபட்ட நிலையிலே இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையிலே வழக்கம் போல் நமக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக